நான் எப்படி ரசம் வைப்பேன்னா, நான் ஒரு கடாய் எடுத்துச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு இந்த விழுதை போட்டு நல்லா வதக்குவேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுவேன். புளி தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மல்லிக்கீரைலாம் தூவி கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு எல்லாம் போட்டாலே ரசம் ரெடி ஆயிரும். ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 நிமிஷத்தில் வச்சு முடிக்கிற ஒரு குழம்பு தான் ரசம்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் கையால் பிசைஞ்சு நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கூட நான் பருப்பு சேர்த்து வச்சுருப்பேன். எப்போவுமே பருப்பு உளுந்தெல்லாம் உளுந்தில்ல பருப்பு மட்டும் இருந்துச்சு. நான் எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொட்டிருச்சு பாருங்கள். நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு இதை என்னொன்னே கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைச்சு வச்சுருந்த இந்த இதெல்லாம் சேர்க்க வேண்டியது. நல்லா வதக்கணும். அந்த மணம் வரணும். அது நல்லா குழஞ்சி அப்படி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும். அதுக்கு தான். அதுக்கப்புறம் பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். நல்லா குழஞ்சிட்டு பாருங்கள். நல்ல மணம் வர ஆரம்பிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்க வேண்டியது. புளி ஏற்கனவே எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதக்கணும்னா அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை இருக்காது. அதனால தான் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லெண்ணெயில் ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இதாக இருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 பேருக்குனால நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். மல்லிக்கீரை இருந்துச்சுன்னா கடைசியில் தூவி போட்டால் நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை இல்லாதனால இப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்க வேண்டியது தான். நம்ம எப்போவுமே ரசத்தை நாங்கள் கொதிக்க விட மாட்டோம். சில இடத்துல கொதிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கொதிக்க விட மாட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படி வந்த உடனேயே நாங்கள் இறக்கிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி நான் எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நுரை வந்தோடனே நாங்கள் இறக்கி வச்சுருவோம்.